ஹன்யோங்டாலாம் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபார் ஹேவிங்ஸ் அண்ட் நான் உங்க ஜானு. இன்னைக்கு வந்துட்டு டேக் குக்கோட நியூ எஃப்எஃப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சீரிஸோட நேம் வந்துட்டு ரீபார்ன். ஸோ ஸ்டோரி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு பிளானெட்டில் நடக்க போகுது. ஸோ அந்த பிளானெட்டில் வந்துட்டு ஒரு 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஆல்ஃபா, ஒமேகா, அப்புறம் பீட்டா. ஸோ ஆல்ஃபா வந்துட்டு ரொம்ப சுப்பீரியர், டாமினன்ட் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. தென் ஒமேகா வந்துட்டு சம்மசிவ், ஃபெமினைன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அப்புறம் லாஸ்ட்டாக பீட்டா. ஸோ பீட்டா வந்துட்டு அவங்க வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஆல்ஃபா வந்துட்டு ஒரு ஃபெரோமோன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒமேகா வந்துட்டு ஒரு ஃபெரோமோன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் பீட்டா கேட்டகரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஃபெரோமோன்ஸ் ரிலீஸ் ஆகாது. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆல்ஃபாவும் இருக்க முடியாது, ஒமேகாவும் இருக்க முடியாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி மட்டும் தான் இப்போ அந்த பிளானெட்டில் இருக்க போகுது. அந்த பிளானெட் வந்துட்டு நம்ம வேர்ல்டுக்கு சிமிலராக தான் இருக்கும். நம்ம வேர்ல்டில் என்னென்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த பிளானெட்லேயும் பண்ணுவாங்க. சரிங்கடா, இவ்வளோ தான் இன்ட்ரோ. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தி நெக்ஸ்ட் சூப்பர் மாடல் அவார்ட் கோஸ் டு ஜியான் ஜாங்குக். ஸோ இப்படி சொன்னதும் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ஜேகே அப்படி ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே நடந்து வந்து அந்த அவார்டை சீஃப் கெஸ்ட் கிட்டேருந்து வாங்குறாரு. ஸோ ஜேகேக்கு செம்ம ஹாப்பி, அப்படியே சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்குது. போதும் போதும் ஜேகே, இப்போ உன் கனவுலேருந்து எழுஞ்சிக்கிறியா? ஃபெலிக்ஸா, என்னடா எவ்வளோ நல்ல கனவு தெரியுமா? எதுக்கு இப்போ வந்து கெடுத்த? இப்போ என்னடா வேலை செய்யாமல் கனவு கண்டுட்டு இருந்தா அந்த பாஸ் வந்து திட்ட போகிறான் பாரு. அவன் கிடக்குறான் போடா. இது நல்லா இருக்குது, எனக்கு சூப்பர் மாடல் ஆகணும். சரி, என்னால் ரியாலிட்டியில் தான் ஆக முடியல, அட்லீஸ்ட் என்னோடய ட்ரீம்லையாச்சும் ஆகலான்னு பார்த்தா அதை போய் ஏன்டா ஸ்பாயில் பண்ணேன். அப்படிலாம் இல்லை ஜேகே, இப்போ நம்ம மட்டும் வேலை செய்யலைன்னா அவன் வந்து கத்துவான், அதனால தான். சரி, காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபெலிக்ஸா, எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்டா, அந்த மாடலுக்கு போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு டைம் அந்த காஸ்டியூம் வேர் பண்ணிக்கிட்டா? டே ஜிக்கி, அவன் திட்டுவான்டா. ப்ளீஸ்டா, நான் வேர் பண்ணிவிட்டு தந்துடுறேன். ஒரே ஒரு தடவை ட்ரையல் ரூமில் மட்டும் அப்படியே ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேனே, ப்ளீஸ் ப்ளீஸ்டா. சரிடா, உன் இஷ்டம். சரி, சீக்கிரம் போட்டு திருப்பி கொடுத்துரு. சரி ஃபெலிக்ஸா, ஏதோ 5 மினிட்ஸில் வந்துடுறேன். அப்படியே ஜேகே போயிட்டு அந்த ட்ரையல் ரூமில் அந்த காஸ்டியூம் வேர் பண்ணிவிட்டு அப்படியே மிரரில் பார்க்குறாரு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, அந்த மாடலோட எனக்கு தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஜேகே வந்துட்டு அந்த காஸ்டியூமை ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டு ஃபெலிக்ஸ் கிட்டே கொடுத்துட்றாரு. இந்தா பிடிச்சிக்கோ உன் காஸ்டியூம். அது ஏன்னா இப்படி சோகமாக கொடுக்குற? சிரிச்சிட்டே கொடுக்கலாம்ல. அப்படிலாம் கொடுக்க முடியாது, இப்படி தான் கொடுப்பேன். போயிட்டு அவளுக்கு இந்த காஸ்டியூமை நல்லா மாட்டி விடுனே. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் தான் மாட்டி விடுவேன். பின்ன எவ்வளோ பெரிய மாடல் அவங்க, அவங்க பெரிய ஃபேன். ஃபெலிக்ஸா, போதும், எனக்கு கோவம் வந்துடும், அவளை பற்றி பேசாத. என்ன ஜேகே, பாசசிவ் ஆகுறியா? ஐயோடா, ஹூ மேலே பாசசிவா? ரொம்ப தான். டே ஜேகே, எனக்கு தெரியுது, உன் கண்ணில் தெரியுது நீ என்ன லவ் பண்ணுறேன்னு தெரியுது. ஃபெலிக்ஸா, அரைஞ்சிருவான் பார்த்துக்கோ. என்ன, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டே சும்மா தான் சொன்னேன், நீயே என்னை லவ் பண்ணால் கூட நான் உன்னை பண்ண மாட்டேன். ஆமாம், அது கனவுல தான் நடக்கும். சும்மா காலையில் காமெடி பண்ணிகிட்டு இருக்காதரா, போ வேலையை பார்ப்போ. அப்படியே ஜேகேயும் ஃபெலிக்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் காஸ்டியூம் டிசைனராக இருக்கார். அப்புறம் ஃபெலிக்ஸ் வந்துட்டு அதே கம்பெனியில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஜேகே வந்துட்டு அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. மம்மி, நான் உனக்கு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் காஃபியில் எவ்வளோ சுகர் போடாதுன்னு, திரும்பி திரும்பி ஏன் அது போய் பண்ணிகிட்ருக்க? இதோ பாரு ஜேகே, உனக்கு காஃபி வேணும்னா நீயே வந்து போட்டுக்கோ, சும்மா என்னை கூப்பிட்டு இருக்காத.
என்னம்மா இப்போ என்ன சொல்லிட்டேன், எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? பின்ன என்னடா, உன் வயசில் இருக்க ஒமேகாலாம் எல்லாம் பேபிஸோடு இருக்காங்க. அவங்க ஆல்ஃபாஸோட எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நீ கடைசி வரைக்கும் எப்படியோ இருக்க போகிற. எனக்கு தெரியாது, நீ மேரேஜ் பண்ணிக்கணும். உனக்குன்னு ஒரு ஃபேமிலிஸ் க்ரியேட் பண்ணுண்டா. போதும்மா, ஸ்டாப் பண்ணு. எப்போ பார்த்தாலும் மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்காத. இப்போ எனக்கு என்ன வயசாகிடுச்சு அப்படி? என்னோடய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, இன்னும் என்னோடய ஆல்ஃபாவை நான் பார்க்கவே இல்லை. என் ஹார்ட்டு சொல்லும், இவரு தான் உன்னோட ஆல்ஃபான்னு. அது சொல்கிற வரைக்கும் நோ மேரேஜ். ஜேகே, இப்படியே இருந்தீன்னா சரி. அப்போ லவ் வாட்ச் பண்ணு. அம்மா, அது எப்படிமா பண்ண முடியும்? சும்மா சும்மா லவ் பண்ணுனா அதெல்லாம் தானாக வரணும். எனக்கு இன்னும் வரல. அது வரும்போது நானே உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படியோ போடா. சரி, ஜாப் என்னாச்சு? வேறு ஜாப்காக ட்ரை பண்ணலாம்ல? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த துணி மூட்டைங்களோட சுற்றிட்டு இருப்ப? அம்மா, அப்படி சொல்லாத. அது பேர் காஸ்டியூம். ஆமாண்டா, அந்த காஸ்டியூம். அது கூட எத்தனை நாளைக்கு சுற்றிட்டு இருக்க போகிற? ஒரு நல்ல ஜாப் தேடலாம்ல? போம்மா. என்னோடய பேஷன் இந்த மாடலிங் மட்டும்தான். என்னால் தான் மாடல் ஆக முடியல. அட்லீஸ்ட் இந்த மாடலிங்க்கு தேவையான திங்ஸாவது நான் ரெடி பண்ணி கொடுக்குறேனே. எனக்கு பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச ஜாப் மட்டும் தான் நான் பார்ப்பேன். சரிடா, உன்கிட்ட நான் பேச முடியாது. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் பண்ணு. இதுக்கப்புறம் அம்மா கிட்ட எதுவும் வந்து கேட்காத. அப்படியே ஜேகேயோட அம்மா போயிடுறாங்க. இப்போ இன்னொரு சைடு வந்தா ஜிமின் அப்படியே எல்லோரும் ப்ரிப்ரேஷனும் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பாஸ் வர டைம் ஆகிடுச்சு, அதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. ஜிமின் வந்துட்டு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியோட செக்ரட்டரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கம்பெனியோட பாஸ் வந்துடுவார். அதுக்கு தான் எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அட்லாஸ்ட் அந்த கம்பெனியோட சிஇஓ வராரு. அது வேறு யாரும் இல்லை, கிம் தாயோங். இப்போ எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து தாயோங்க வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிட்ட உடனே தாயோங் போயிட்டு நேராக அவரோட கேபினில் உட்காராரு. மற்ற எல்லோரும் போயிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்படியே கேபின் உள்ள என்டர் ஆகுறாரு. கிங் ஆல்ஃபா, நீங்கள் கரெக்டான டைமில் தான் வந்திருக்கீங்க. நீங்கள் இல்லாத இந்த கொஞ்ச நாளில் கம்பெனி நிறைய லாஸ் பார்த்துருச்சு. ப்ளீஸ், இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஜிமின், அவனை நம்பி தானே அந்த கம்பெனியை விட்டுட்டு போனேன். சரியாக கூட பார்த்துக்க தெரியாதா? இல்லை ஆல்ஃபா, நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியல. போதும் ஜிமின், நீ மறந்துட்டியா? ஒரு காலத்தில் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த. இப்போ என்னடா ஆச்சு உனக்கு? உனக்கு தான் தெரியும்ல, என்னால் ஃபுல் மூன் இருக்கிற டைமில் இந்த சிட்டியில் இருக்க முடியாது. போதும் ஆல்ஃபா, இன்னும் எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க? நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். நம்ம குயின் இங்கே இல்லை. அவங்க இன்னும் பார்ன் ஆகலை. இல்லை ஜிமினா, அவன் பார்ன் ஆகிட்டான். இன்னும் கொஞ்ச நாளில் நான் அவனை மீட் பண்ண போகிறேன். என்ன சொல்கிறீங்க ஆல்ஃபா? ஆமாண்டா, டைம் வந்துருச்சு. நான் இந்த ஒமேகாவை பார்க்குற டைம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அவனை என்னை தேடி வருவான் பார். இது கேட்டதும் ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. பிகாஸ் அவர் வந்துட்டு அவரோட குயினை ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறாரு. டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. நைட் டைம் ஆகிடுச்சு. தாவங்க அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆல்ஃபா, ஆல்ஃபா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது ஆல்ஃபா. ஆல்ஃபா, வலிக்குது ஆல்ஃபா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆல்ஃபா, ப்ளீஸ். தாவங்க அப்படியே ஒரு தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சி பார்த்தா தாவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஸ்வெட்டாக இருக்குது. அவர் ஹார்ட் பீட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்கு. திருப்பியும் அவருக்கு அதே நைட் மேர் வந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த நைட் மேர் அவருக்கு நிறைய டைம் வந்திருக்கு. நைட் மேர் வந்தால் தாயங்கோல சரியாக தூங்கவே முடியாது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்துட்டு அவரோட ஒமேகாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. மார்னிங் ஆகிடுச்சு. தாயங்க அப்படியே கேபினில் உக்காண்ட்ருக்காரு. ஹேண்ட் எடுத்து அவரோட ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி உக்காண்ட்ருக்காரு. அப்போ ஜிமின் வராரு. கிங் ஆல்ஃபா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வந்த எல்லா பார்ட்னர்ஸும் போயிட்டாங்க. எதுக்கு மீட்டிங் கேன்சல் பண்ணீங்க? இல்லை ஜிமின், என்னால் முடியல. திரும்பியும் அதே நைட் மேர். என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணிவிடு. ஆல்ஃபா ப்ளீஸ், இதனால் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. சரிடா ஜிமின், அப்போ எல்லாத்தையும் நீயே பண்ணு. எதுக்கு என்கிட்ட கொண்டு வர? என்னால் தான் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல.
எனக்கு என் ஒமேகா கிடைக்கிற வரைக்கும் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. சரிங்க ஆல்ஃபா, நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் கோவப்படாதீங்க. நம்ம கம்பெனிக்கு திரும்பி நியூ கொலாபரேட்டர்ஸை கொண்டு வரேன். நியூ பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்படியே ஜிமின் வந்து கேபின்லேருந்து வெளியே வந்துடுறாரு. ஜிமின் வந்துட்டு ஒரு பீட்டா. ஸோ ஜிமினுக்கு சின்ன வயசுலேருந்து தயாங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் தயாங்க்கு வந்துட்டு அந்த மாதிரி ஜிமின் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. ஸோ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. ஆல்ஃபா, இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் இந்த டைம் சொதப்பிடாமல் எப்படியாச்சும் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிடுங்களேன். அப்படியே ஜிமின் வந்து தயாங் கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஜிமின், நான் பார்த்துக்கிறேன். ஸோ அட்லாஸ்ட் மீட்டிங்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தயாங் கம்பெனி வந்துட்டு ஒரு நியூ கம்பெனியோட கொலாபரேஷனில் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. தயாங் வந்துட்டு அதுலேருந்து ஒரு பெஸ்ட் மாடல் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஜேகே சைட் வந்தா, வெலிக்ஸா ப்ளீஸ்டா, லாஸ்ட் ஒன் டைம் மட்டும் ப்ளீஸ், நான் போட்டுட்டு கொடுத்துட்றேன்னே. நான் கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணியிருக்கேன்டா. அது எப்படிடா நானே பண்ண காஸ்டியூம் ஒரு தடவை போட்டு பார்க்கக்கூடாதா? இந்த நியாயமா? நீயே சொல்லு ப்ளீஸ்டா. டே ஜேகே, கொஞ்சம் கம்னருடா, யாராச்சும் கேட்டு போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? அவங்க நம்ம மாடலை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதுக்கெலாம் ரொம்ப லக்கி. யாராக வேணா இருக்கட்டும், எந்த கம்பெனியாக வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி எதுவும் கிடையாது. நம்ம வழக்கம் போல் பண்ணுறது தானே. ஒன் டைம் மட்டும் கூட்றா. இல்லைடா ஜேகே, நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா நீ? இரு நான் எடுத்துக்கிறேன். அப்படியே ஜேகே போய்ட்டு அந்த காஸ்ட்யூம் எடுத்துக்கிறாரு. ஸோ ஃபெலிக்ஸ் போய்ட்டு ஜேகே கிட்டே அந்த காஸ்ட்யூம் எடுத்துக்கிறான். ஃபெலிக்ஸா கூட்றா. இல்லை ஜேகே, நான் கொடுக்க மாட்டேன். ஃபெலிக்ஸா கொடுக்க போறியா இல்லை? அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ டக்குன்னு அந்த காஸ்டியூம்லேருந்து ஒரு பார்ட் அப்படியே வந்துட்டு கையோடு வந்துருச்சு. அச்சோ டேய், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நான் என்ன பண்ணேன்? நீ தான் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ அது கிழிஞ்சிருச்சு. டே ஜேகே, எனக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணவே தெரியாது. இது சரி பண்ணி கொடு. இன்னும் 10 நிமிஷத்தில் டே ரேம்ப் வாக் இருக்குடா. நான் ஏன் சரி பண்ணோம்? இது நீ தான் பண்ண, நீ எப்போ சரி பண்ணிக்கோ. சரிடா, நான் தான் பண்ணேன். இப்போதைக்கு சரி பண்ணி மட்டும் கொடுத்துரு. எல்லாம் நம்ம பாஸ் வந்துட்டு நம்ம தோலை வச்சு கையில் கொடுத்துருவோம். சரி, நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் சரி பண்ணதுக்கப்புறம் நான் ஒன் டைம் போட்டு பார்ப்பேன். சரிடா, நீயே போட்டு பாரு. இப்போ ஃபஸ்ட்டு சரி பண்ணி கொடு. அப்படியே ஃபெலிக்ஸ் கேட்ட உடனே ஜேகே போயிட்டு ஸ்டிச்சிங் மிஷின் வச்சு அந்த காஸ்டியூம் எப்படியோ சரி பண்ணிடுறாரு. ஃபெலிக்ஸா, காஸ்டியூம் ரெடி ஆயிடுச்சு. சரி கூடுறா. மறந்துட்டியா? நான் போட்டு பார்க்கணும். சரிடா எப்பா, போய் போட்டு பாரு. இப்படி சொன்னோடனே ஜேகே போயிட்டு ட்ரையல் ரூமில் அந்த காஸ்டியூம் போட்டு பார்க்குறாரு. இந்த டைம் வந்து அந்த காஸ்டியூம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம், ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண தீமு. ஸோ ஜேகே போட்ட உடனே அப்படியே குயின் மாதிரி இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஜேகேக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள். நீங்கள் ஜியான் ஜாங்குக்கா? சொல்லுங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ண பார்சல் கீழே இருக்குது, வந்து வாங்கிட்டு போக முடியுமா? இதோ வரேன். ஜேகே அப்படியே கம்பெனியோட செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு அந்த பார்சல் வாங்குறாரு. வாங்கிட்டு திரும்பி வரும்போது டக்குன்னு யார் மேலேயும் மோதிடுறாரு. ஐம் ஸோ சாரி சார், தெரியாமல் அடிச்சிட்டேன். ஐம் ஸோ சாரி, நான் சரியாக பார்க்கல. சாரி சார். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறாரு. ஸோ அந்த பர்சன் யாருன்னா தயாங். ஸோ அவர் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் வரல. அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு. சார் ஐம் ஸோ சாரி. ஸோ ஜேகே கொஞ்ச நாள் சாரி கேட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலன்னு. ஸோ அப்படியே வந்து ஜேகே திரும்பி அவரோட ரூம் போகிறாரு. அப்போ ஃபெலிக்ஸ் வந்துட்டு, டேய் யார் கேட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வெளியே போனேன்? அதெல்லாம் ஃபெலிக்ஸா, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆர்டர் வந்துருச்சா, அதனால தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஓடிட்டேன்னா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு போயிருக்கேன். எல்லோரும் இப்படி வியடாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயோ, இது கம்பெனியா மெண்டல் ஆஸ்பத்திரியானே தெரியலையே. ஃபெலிக்ஸா, என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லைடா, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு. சரி தரேன் இரு. ஸோ ஜேகே போயிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபெலிக்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. இந்தா புடி உன் ட்ரெஸ்ஸு. சரிடா, நான் போயிட்டு
இது மாடல்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஃபெலிக்ஸா. ஸோ ஃபெலிக்ஸ் போயிட்டு அப்படியே அந்த காஸ்டியூமை போயிட்டு மாடல்கிட்ட கொடுக்குறான். ஸோ மாடலும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தயாங் சைடு வந்தா, ஆல்ஃபா என்ன சொல்கிறீங்க? குயினை பார்த்துட்டீங்களா? ஆமாம் ஜிமனா, பார்த்துட்டேன். அவன்கிட்ட நிறைய பேசணும். அவன்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஆல்ஃபா ப்ளீஸ், இப்போ அவங்க ரீபோர்ன் ஆயிருக்கனால அவங்களுக்கு எதுவும் பழச ஞாபகம் இருக்காது. நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண வேணாம், விடுங்க. என்ன சொல்கிற ஜிமனா? ஆமாம் ஆல்ஃபா, நம்மளுக்கு தான் 300 இயர்ஸ் ஆகிருக்குல்ல. அவங்க இப்போ தான் ஜஸ்ட் அவங்க 20s இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பாஸ்ட் எதுவும் ஞாபகம் இருக்காது. அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் என்ன பண்ணட்டும்? ஆல்ஃபா ப்ளீஸ், எவ்வளோ வருஷங்கள் வெயிட் பண்ணிட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். ப்ளீஸ் ஆல்ஃபா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஜிமின் வந்து தயாங்க்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ தயாங்க புரிஞ்சுக்கிறாரு. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ தயாங் போயிட்டு அந்த ஆட் கம்பெனியோட மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு. சார் என்ன சொல்கிறீங்க? எங்ககிட்ட இருக்கிறதே எங்கள் தான் பெரிய டாப் மாடல். ப்ளீஸ் சார், எங்கள் கொலாபரேஷனை கேன்சல் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, நான் கேன்சல் பண்ணல. ஆனால் எனக்கு இந்த மாடல் பிடிக்கல. வேறு யாராச்சும் காட்ட முடியுமா? சார் எங்ககிட்ட இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் யாருமே இல்லையே. நான் ஒருத்தனை பார்த்தேன், அவனே வச்சுக்கலாமா? யார் சார்? ஓ, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். டே தம்பி, ஒன்றுதான் இங்கே வா. ஸோ ஜேகே கூப்பிடுறாரு. சார் நானா? ஆமாண்டா நீ தான், வா. ஸோ ஜேகே அப்படியே பயந்துட்டே போகிறாரு. ஸோ ஏதோ அவர் இடிச்சதுனால தான் வந்துட்டு அவர் வேலையை விட்டு தூக்க போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பயந்துட்டே போகிறாரு. சாரி சார், நான் தெரியாமல் இடிச்சிட்டேன்ல. நீங்கள் அப்போ எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. நான் சாரி நிறைய தடவை கேட்டுட்டேன். நீங்கள் எதுவும் ரியாக்ஷன் கொடுக்காதனால நான் போயிட்டேன். சாரி சார், ப்ளீஸ் சார், என்னை வேலையை விட்டுலாம் தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சாரி கேட்டுட்ருக்காரு. அப்போ மேனேஜர் வந்துட்டு, ஜேகே ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. இப்போ சாரி கேட்கலாம் கூப்பிடல. இனிமேல் நம்ம கம்பெனியில் நீ தான் டாப் மாடல். என்ன சொல்கிறீங்க சார்? நிஜமாலே வா? இல்லை, நான் நம்ப மாட்டேன். ஜேகே நிஜமாலே தான் சொல்கிறேன். இதோ நம்ம சிஇஓ இருக்காங்கல்ல, அவங்க போட்ட ஆர்டர் தான். தேங்க்ஸ் சொல்லணுன்னா நீ அவங்களுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. ஸோ ஜேகே அப்படியே தயவங்க பார்க்குறாரு. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் நாள்லேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வரணும், தெரியும்ல. டெய்லி மார்னிங் நம்மளோட கார் வந்து உன்னை பிக்கப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அப்புறம் என்னோடய மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நீ தான் மாடலாக இருக்கணும். முதல்ல உன் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பேன். நீ நல்லா பண்ணினா மற்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் உனக்கு தான் கொடுப்பேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நான் வந்துட்டு எல்லா எஃபெக்ட்டும் போட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கம்பெனிக்கு சக்ஸஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் கொடுங்க, நான் எல்லா ப்ராஜெக்டும் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லை, நான் மாடலிங் மட்டும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்துட்டு காஸ்டியூம் டிசைனிங் எல்லாமே வரும். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஃபெலிக்ஸ் வேறு இருக்கானா, அவன் நல்லா மேக்கப் பண்ணுவான். ஒரு நல்ல பெஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா நீங்கள் ஃபெலிக்ஸை கூப்பிடுங்க. ஜேகே போதும், அவரை தொலை பண்ணிகிட்ருக்காத. ஓகே சார். இல்லை மேனேஜர், பேசட்டும் விடுங்க, நல்லா தானே பேசுகிறான், நீ பேசு. அப்புறம் அவ்வளோதான் சார், இதெல்லாம் பண்ணிவிடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். அப்படியே தயவங்கும் ஜேகேவும் 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜேகே அப்படியே ஃபெலிக்ஸோடு நடந்து வந்துட்டுருக்காரு. எப்பாடே போதும், ஸ்டாப் பண்ணுறா, கார்லேருந்து ரத்தம் வருது. டே ஃபெலிக்ஸா, நீ கேட்டு தான் ஆகணும். என்னோடய ட்ரீம் கடைசியில் நிறைவேறிடுச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிஇஓ இருக்கார்ல, அவர் தான். நாளிலேருந்து அவரோட கம்பெனிலேருந்து கார்லாம் வீட்டுக்கு வந்துருமா, நம்ம ஏறி போனால் மட்டும் போதும். சரிடா, உனக்கு எப்படியோ லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. என்னை பற்றி கொஞ்சம் சொன்னியா? சொன்னேன் ஃபெலிக்ஸா, உன்னை பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு ஃபெலிக்ஸ் இருக்கான், அவன் நல்லா மேக்கப் பண்ணுவான், அவனும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு.
அப்பாடே, கடைசியில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருக்க. அது எப்படி ஃபெலிக்ஸா? நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி தனியாக ஒர்க் பண்ணுறது? எனக்கு பயமாக இருக்கும்ல, புது இடம். ஸோ அதனால தான் உன்னையும் கூப்பிட்டேன். அப்போது நீ எனக்கு திறமை இருக்குன்னுலாம் சொல்ல, உனக்கு துணைக்கு ஆள் வேணும் அப்படி தானே? ஆமாண்டா, இப்போ கூட பாரு, நான் வீட்டுக்கு தனியாக போக முடியாதுல்ல, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வரேன். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, ஃபெலிக்ஸா ஸ்டாப் பண்ணு, நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு. டேய், வீட்டுக்கு தானே போகிறோன்னு சொன்னேன், எதுக்கு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர? ஃபெலிக்ஸா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ட்ரீம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் ஃபெலிக்ஸும் நேராக வந்துட்டு சோஜு குடிக்க போகிறாங்க. இந்தா ராமன் அப்புறம் சோஜு, இது 2 சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ ஜேகே மட்டுமே ட்ரிங்க் பண்ணுறாரு. ஃபெலிக்ஸா, என்னடா உன் ஃபேஸ் அப்படி 2 தெரியுது, இப்படி பார்க்க நீ எவ்வளோ காமெடியாக இருக்குது தெரியுமா? சரி ஜேகேவா, வீட்டுக்கு போகலாம். ஸோ ஃபெலிக்ஸ் அப்படியே மெதுவாக ஜேகே ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே கூப்பிட்டு வராரு. ஸோ அப்படி ரெஸ்டாரண்ட்டில் வெளியே வரும்போது அப்போ கரெக்டாக உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நிற்குது. அந்த கார்லேருந்து அப்படியே தயவங்க இறங்குறாரு. இறங்கி வந்து நேராக ஜேகேவை பிடிச்சிட்டு, இதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபெலிக்ஸ் வந்து தெரியும் தயவங்க யாருன்னு சொல்லிட்டு, ஸோ எதுவுமே பேசாமல் அப்படியே கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. யார் நீ? உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கன்னு தான் தெரியல. உனக்கு எனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? ஆனால் எனக்கு உனக்கு தெரியலையே. யார் நீ? சொல்லு, யார் நீ? ஸோ ஜேகே அப்படியே ஒரு ஃபேஸ் கொண்டு போய் தயவாங் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு அப்படியே ஒத்து பார்க்குறாரு. எனக்கு உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனால் எங்கன்னு தான் தெரியலையே, மண்டெல்லாம் வெடிக்குது. ஆமாம், உனக்கு என்ன தெரியும்ல, சரி அதுவே போதும். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது, சாரி. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. அப்படி தயவங்களோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த காருக்குள்ளே ஏறிக்கிறாரு. ஆமாம், நம்ம வீட்டுக்கு இந்த சைடு தானே போகணும், நீ ஏன் ரைட் சைட் திரும்புகிற? தயவங்க வந்து எதுவுமே பேசாமல் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக தயவங்க எப்படி ஜேகே இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கோன்னா, ஸோ தயவங்க வந்து எப்போ ஜேகேவை பார்த்தாரோ அப்போலேருந்தே வந்து ஜேகேவை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவரோட பாடி கார்டை செட் பண்ணியிருப்பார். ஸோ ஜேகே எங்கெங்கே போகிறாரு, எங்கெங்கே வராருன்னு சொல்லிட்டு தயவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஸோ அப்படி தான் இந்த ரெஸ்டாரண்ட் கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் நேராக ஜேகேவை பார்க்க வந்திருப்பார். ஸோ தயவங்க வந்து இப்போ ஜேகேவை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. சரிங்கடா, இதோட நான் ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு சூன் போட்டுடுறேன்.